பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, இப்போ வளைகுடாவில் நடந்த இந்த யுத்தம் கிட்டத்தட்ட 40 நாள் அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக யுத்தம் அப்படின்றது முடியல. இது மீண்டும் எப்போ துவங்கும் அப்படின்றதும் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் கடந்த 40 நாட்களில் நம்ம நாடு சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கிட்டோம். முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எல்பிஜியில் ஷார்ட்டேஜ், அதன் பிறகு இண்டஸ்ட்ரியல் எல்பிஜியில் ஷார்ட்டேஜ். இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம சில முக்கியமான டேட்டாவை பார்க்க வேண்டியது இருக்குது. நித்தி ஆயோக், அதாவது முன்னாள் பிளானிங் கமிஷனர் இருந்த நித்தி ஆயோக சேர்மனாக இருந்த அமிதாப் காந்த் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. 2 தலையங்கம் வெளியிட்டிருந்தார். இந்த 2 தலையங்கம் ப்ளஸ் நம்ம எங்கே நிற்கிறோம், நீ வருங்காலத்தில் என்ன பண்ணணும், அரசாங்கத்துலேருந்து தனிநபர்கள் வரைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான பார்வை. இது டேட்டாவை ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணிங்க. இந்த வருஷம் நிச்சயமாக அதில் கேள்விகள் 100% இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்? நம்மளுடைய மொத்த க்ரூட் ஆயிலில் கிட்டத்தட்ட 50% அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை கடந்து வரக்கூடிய அந்த கப்பல்கள் மூலிமா தான் நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். 5 பிரதான நாடுகள். முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குவைத், ஈரான், ஈராக், பஹ்ரைன் மற்றும் யுஏஇ. யுஏஇயில் ரொம்ப சிறு அளவில் தான் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக நம்ம க்ரூட் எக்ஸ்போர்ட்ஸ் அங்கே தான் பண்ணுறோம். இதே நம்ம எல்என்ஜியை பார்த்தோம் அப்படின்ற போது அதுக்கு மிக மிக முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது கத்தார். ஏன்னா 90% நம்மளுடைய எல்என்ஜி அப்படின்றது இந்த வழியாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்பிஆர் கவர், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்றது டிமாண்டை பொறுத்து 10 நாட்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நம்மளோட டோட்டல் ஸ்டாக்கு, அதாவது கப்பல்களில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, துறைமுகங்களில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, எண்ணெய் நிறுவனங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கு, இது எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ரஃபாக ஒரு 50 நாட்கள்லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் வருது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஓடைய, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி கமிஷனுடைய ரெக்குவயர்மெண்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா 90 நாட்கள் வேணும். நம்ம ரஃபா ஒரு 50 to 60 நாள் நம்ம கணக்கெடுத்தால் கூட ஒரு ரஃபா ஒரு 20 to 30 நாள் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய கேஸை ஏன் இவ்வளோ தட்டுப்பாடு அளவுக்கு விடணும்? இப்போ எல்பிஜி டொமஸ்டிக்கில் பெரிய அளவுக்கு இல்லை, இங்கே எங்கேயுமா கொஞ்சம் இருந்துச்சு, பட் கமர்ஷியலில் நிச்சயமாக இருந்துச்சு. ஹோட்டல்கள்லாம் சஃபர் ஆனாங்க, நம்ம பார்த்தோம். கேஸில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஸை அப்படியே கேஸாகவே நீங்கள் சேமித்து வைக்க முடியாது. இதை கூல் பண்ணி நீங்கள் திரவ பொருளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹை. இப்போதைக்கு வைசாக் மற்றும் மேங்களூரில் நம்மளுடைய ரிசர்வ்ஸ் இருக்குது. இப்போ அதை விட ஒரு 4 மடங்கு நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கான முதலீடுகளை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அந்த முதலீடுகளுக்கான சுமை அப்படின்றது ஒன்று வரி பணத்துலேருந்து எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை அதை காஸ்ட்டை பில்டப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம டோல் ஃபீஸ் வசூல் பண்ணுறோமோ நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இது ரெண்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான இதுவான்னு பார்த்தீங்கன்னா மேபி ஓரளவுக்கு நம்ம ஸ்டாக்கு வைக்கலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்குறது அப்படின்றது ப்ளஸ் அதில் சேஃப்டி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்போர்ட் பில் அப்படின்றது இப்போ ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $10 அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதோடைய தாக்கம் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 to 14 பில்லியன் டாலர். $1 பில்லியன் அப்படின்றது 9200 கோடி. ஸோ 13 to 14 பில்லியன் டாலர்ன்றது 1.5 லட்சம் கோடி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த விலையேற்றத்தால் நமக்கு அந்த சுமை அப்படின்றது வரும். ஒன்று அரசாங்கம் எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணி அரசுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸைஸ் சுங்க வரியை கம்மி பண்ணி இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று கன்சியூமர்ஸான நம்மக்கிட்ட நேரடியாக பாஸ் ஆன் பண்ணணும். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், $1 விலையேற்றம் அப்படின்றது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு 55 காசு இம்பேக்டை கொடுக்கும்.
ஸோ இப்போ இது வந்து அமிதாப் காந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவோட எனர்ஜி ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு கிரைசிஸ் அப்படின்றாரு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது தான் அவருடைய கருத்து. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ், 6 தூண்கள் நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்றது. முதல் பில்லர் எடுத்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம கணிசமான அளவுக்கு முன்னேறி இருக்கோம் லாஸ்ட் 10 வருடங்களில். இப்போ இந்தியா அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்ததாக இந்தியா மிகப்பெரிய ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூசராக இருக்குது உலகத்தில். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 500 கிகாவாட் இருக்கக்கூடிய டார்கெட்டை 1500 கிகாவாட்டாக அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள பண்ணணும். 2030க்குள்ள இந்தியாவுடைய மொத்த மின்சார தேவையில் 1500 கிகாவாட் அப்படின்றது ரினியூவபிள் எனர்ஜி மூலிமா வரணும். இப்போ ரினியூவபிள் எனர்ஜி மூலிமா வரணும் அப்படின்னா என்ன வேணும்? சோலார் வேணும், காற்றாலைகள் வேணும், அதன் பிறகு நம்மளுடைய நீர்நிலைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய மின்சாரங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு போன வருடம் பிரதமர் அவர்கள் அறிவித்த அந்த சோலார் திட்டம், வீட்டுக்கு ஒரு 75,000 மானியத்தோட சோலார் போடுறோம் அப்படின்ற போது ஒரு வீட்டுக்கு உண்டான அந்த மின்சார தேவை அப்படின்றது கம்மியாகுது. ஏன்னா இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி. இங்கே அநேகமான பகுதிகள், கிட்டத்தட்ட 70% இந்தியா நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய ஒளி வந்து த்ரூ அவுட் த இயர் கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்மளுடைய பவர் கெப்பாசிட்டி அப்படின்றது இப்போ இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520.5 கிகாவாட்ஸ். இதில் ரினியூவல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 மட்டுமே 35 கிகாவாட் நம்ம சோலாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 500 கிகாவாட் அப்படின்றது ஒரிஜினல் டார்கெட்டு. இதை 1500 மாற்றணும். இப்போ சுதந்திர வரலாறுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 கிகாவாட்டை நம்ம ரீச் பண்ணுறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த டெக்னாலஜி வந்த கடந்த 15 வருடங்களில் 500 அப்படின்ற போது 1500 3 மடங்காக 4 வருஷத்தில் ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து வெறும் மின்சாரம் தயாரித்தா மட்டும் பத்தாது. இப்போ சோலார் துறையில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் எங்கிட்ட சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு சோலார் பார்க்கை அவங்களால உருவாக்க முடியும். விவசாய நிலங்களில் வரப்புகளுக்கு நடுவில் இல்லை வரப்பை கவர் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களுக்கு வந்து பிளான்ட் டு பிளான்ட் இருக்க கேப்பில் கூட பண்ண முடியும். ஆனால் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் கிரிட்டில் கொண்டு போகணும் அப்படின்ற போது அந்த கிரிட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி வேணும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மிகப்பெரிய தொய்வு அப்படின்றது இருக்குது. கிரிட் கெப்பாசிட்டி அப்படின்றத நம்ம பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மாநில அரசு கீழே வரக்கூடிய அரசு நிறுவனங்கள். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடி கடனில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு உடனடியாக அட்ரஸ் பண்ணணும். அந்த கிரிட் கெப்பாசிட்டி வேணும். இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் டிலேஸை வந்து எடுக்கணும். இப்போது நெட் மீட்டரிங்கெல்லாம் எந்த அளவுக்கு டஃப் அதை கொண்டு வந்து மாற்றுறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் சோலாரோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, டேட்டா ரொம்ப என்ன சொல்லுதுன்னா, 1 கிகாவாட் சோலார் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, இல்லை விண்ட் எனர்ஜியை காற்றாலைகளை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து $1 பில்லியன் ஆயில் இம்போர்ட் கம்மியாகும். கிட்டத்தட்ட 9,200 கோடி. இந்த 9,200 கோடி அப்படின்றது வெறும் ஒரு வருடத்துக்கு. ஸோ அந்த 9,200 கோடியை நீங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மானியமாக நீங்கள் மக்களுக்கோ இல்லை நிறுவனங்களுக்கோ கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு 25 வருஷம் சோலாரோடைய பேனல் ஒரு 20 to 25 வருஷம் லைஃப் இருக்குது. 25 வருடத்தில் 1 கிகாவாட் அப்படின்றது எவ்வளோ பெரிய சேவிங்ஸை கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மின்சாரத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்மிஷன் சாலிடாக தேவை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப லேக் பண்ணுறோம். இப்போது மிக முக்கியமாக குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்கள் தான் இந்த மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜியில் மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது. இந்த 11 ரினியூவபிள் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீக் லிங்க் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்காம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இன்றைக்கி நீங்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு இப்போ டேங்கட்கோ இருக்குன்னா டேங்கட்கோ கொடுத்து அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டெல்லாம் வந்து கரெக்டான டைமில் அது கரெக்டான ரேட்டு கொடுத்தா தான் இதுக்கு வந்து நிறுவனங்களும் மக்களும் முன்னுக்கு வருவாங்க. இது வந்து நமக்கு ஒரு பெரிய வீக் லிங்காக இருக்கிறத பார்க்கணும். இதை வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டில் நக்கா அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இதில் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீக் ஃபினான்சஸ்.
இப்போது எல்லா அரசு நடத்தக்கூடிய டிஸ்காம் நிறுவனங்கள் பார்த்தீங்க, டேங்கட்கோ போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இயங்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸு, மூணாவது அந்த ஸ்லோ அடாப்ஷன். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை சரி பண்ணணும். மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ரினியூவபிள் எனர்ஜிலையுமே பேட்டரி சப்போர்ட் வேணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு. ஏன்னா மின்சாரத்தை நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்றது பேட்டரி தான். ஏன்னா உற்பத்தி பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் கொடுத்தாகணும். அது பயன்படலை அப்படின்ற போது அது உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ரினியூவபிள் சோலார் போடுறோம். ஆனால் அந்த சோலாரோ இல்லை விண்ட் எனர்ஜி கூடவோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பேட்டரி ஸ்டோரேஜ் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம டெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம், அரசாங்க டெண்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா காற்றாலைகளுக்கு கொடுக்குறாங்க, சோலாருக்கு கொடுக்குறாங்க. அமிதாப் காந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட சேர்த்து இந்த ஸ்டோரேஜையும் ஒரு மிஷன் மோடில் கொண்டு வரணும்ட்டு. இது ஏன் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம சோலாரை டே டைமில் மட்டும்தான் உருவாக்க முடியும், நைட் டைமில் உருவாக்க முடியாது. ஸோ இப்போ நைட் டைமில் இந்த சோலார் அவுட்புட் அப்படின்றது 0 ஆகிடுது. ஸ்டோரேஜ் இல்லாமல் உங்களால் நைட் அதை யூஸ் பண்ண முடியாது. நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மீண்டும் நம்ம நிலக்கரியில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தையோ இல்லை நம்ம கேஸை எரித்து உருவாக்கக்கூடிய மின்சாரத்தையோ தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி நம்ம ப்ரைமரியாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டோரேஜ்டு பேக் க்ளூன் குக்கிங், அது இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை சோலார் ஸ்டவ், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எழுப்பக்கூடிய. அப்போ நைட் எப்படி குக் பண்ணுறது? சோலார் ஸ்டவ் இருக்குன்னா நைட் எப்படி குக் பண்ணுறது? அப்போ நைட்டு குக் பண்ணுறதுக்கு நமக்கு பேட்டரி தேவை. ஸோ இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜுக்கு ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு பிஎல்ஐ ஸ்கீம், அதாவது பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, மத்திய அரசாங்கம். அதாவது இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பேட்டரி நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த உற்பத்தி செலவில் ஒரு பகுதியை ஏற்குது. உதாரணத்துக்கு நம்ம எலக்ட்ரிக் 2 வீலர்ஸுக்கு அந்த மானியத்தை அரசாங்கம் கொடுத்ததுனால தான் எலக்ட்ரிக்கல் 2 வீலர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் 2 வீலர்ஸ் போன வருடம் மட்டுமே விற்றுருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4வது பில்லர் டிமாண்ட் அக்ரிகேஷன், எல்பிஜியை ரீப்ளேஸ் பண்ணி க்ளீன் குக்கிங்கு கொண்டு போகிறது. இப்போ இந்த இடத்துல உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்றது 2014-15 காலகட்டங்களில் வரும்போது எல்இடியோடைய பல்போடைய விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சு. அதை இந்தியா மாஸ் பர்ச்சேஸ் பண்ணி அரசாங்கம் அதை ஒரு மிஷனாக கொண்டு வந்ததுனால 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எல்இடின்றது நார்மல் ஆகிடுச்சு, யாருமே இப்போ ஹாலஜன் பல்ப் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்தியாவுடைய கன்சப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா 31,30,000 மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம எல்பிஜி இது பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். இதில் 41% அப்படின்றது டொமஸ்டிக்கில் உருவாகிறது. கத்தார் மற்றும் சவுதி இதுக்கு மேஜரான சப்ளை. அந்த 2 சப்ளையுமே நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹார்மோஸ் க்ளோஸ் ஆகும்போது 3,20,000 டன் அளவுக்கான எல்பிஜி 22 கப்பல்களில் அங்கே ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இப்போது இந்த எல்பிஜி ஃப்ளோ நமக்கு ஸ்ட்ரக் ஆகும்போது தான் கமர்ஷியல், குறிப்பாக ஹோட்டல்ஸுக்கு இந்த மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்றது வருது. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உஜ்வாலா திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுமோ அதே மாதிரி சப்சிடைஸ் எல்பிஜி கனெக்ஷன் இப்போ 9 கோடி வீடுகளுக்கு எப்படி கொடுத்தோமோ இதே மாதிரியான டேட்டா பேஸை பயன்படுத்தி எல்பிஜி டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். இது அப்கிரேடு. அப்போ இண்டக்ஷன் குக்கர்ஸு, அதே மாதிரி டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு இதை அதிகப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய இது. ஸோ இது தனி நபர்கள் பண்ணுறதை விட அரசாங்கம் உஜ்வாலா ஸ்கீம் எப்படி கொடுத்தாங்களோ, கேஸ் சிலிண்டர் எப்படி எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் குக்கர்ஸை கொண்டு போகணும் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. 5வது பில்லர் எடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன், குறிப்பாக நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்றைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது அர்பன் டிரான்ஸ்போர்ட்டில் கம்யூட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ஸு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸு, எலக்ட்ரிக் சைக்கிள்ஸு இது ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. கிராமங்கள்லையுமே இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சாக இருக்குது. காரில் போகிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது ரேஞ்ச் பேனிக். நின்றுடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று, அதோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனிஷியலாக ஜிஎஸ்டி அது கம்மி பண்ணி வச்சுருந்தாலும் அதோடைய காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ணணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா சோலார் மாடியூல் இப்போ 2.3 கிகாவாட்ஸ் இருந்தது 2014. இப்போது 2026 144 கிகாவாட்ஸா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். 60 மடங்கு இது உயர்ந்திருக்குது. ஸோ இவி மேனுஃபேக்சரிங் அப்படின்றது
இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான பேட்டரிக்கு உண்டான அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதும், அதே மாதிரி இந்தியாவோட 50லேருந்து 55% நம்ம வந்து கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசலை கன்சியூம் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டேஷனில். ஸோ இந்த இடத்துல 2030லேருந்து 2040 வச்சு எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி வாகனங்கள், அதாவது எலக்ட்ரிக் வாகனங்களுடைய புஷ் வந்து மிக மிக அதிகமாக இருக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி 2 வீலர் மற்றும் த்ரீ வீலரோடைய எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றது 2030க்குள்ள 2040க்குள்ள நம்மளுடைய மேஜர் டிரான்ஸ்போர்ட், அதாவது லாரிகள், இதையுமே எலக்ட்ரிக்கில் கொண்டு வரணும். எலக்ட்ரிக்கில் கொண்டு வரணும்னா 10,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து தேவை. ஸோ இந்த வேலையை வெறும் 2 வீலரில் மட்டும் நம்ம 100% எலக்ட்ரிக்கலாக மாற்றணும் அடுத்த 4-5 வருடங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சேவிங்ஸ் அப்படின்றது $12 பில்லியன் ஆனுவலி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வந்து நமக்கு சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி பில்லராக அவர் சொல்கிறது நியூக்ளியர் எனர்ஜி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிறதுலே கார்பன் கம்மியான ஒரு க்ளீன் எனர்ஜி அப்படின்னா அணுசக்தியில் தயாரிக்கக்கூடியது தான். 100 கிகாவாட் அளவுக்கான மின்சாரத்தை 2047க்குள்ளே நம்ம இப்போ உருவாக்கணும். ஸோ அதுக்கு இப்போ மாற்றப்பட்ட சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ், சின்னதாக குட்டி ரியாக்டர்ஸ், இதை வந்து அமெரிக்காவும் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவும் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஏஜென்சிஸுமே இதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது ஒரு குக்கிராமத்துக்கு ஒரு சின்ன ரியாக்டர் ஒரு சின்ன ரியாக்டர் இருந்தால் போதும், அந்த குக்கிராமத்துக்கு அடுத்த 100 வருடங்களுக்கு மின்சாரம் தர முடியும். ஸோ அதையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போது இதில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான அவர் கொடுத்துருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாம் அடிப்படையாக தேவைப்படக்கூடியது கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லித்தியம், கோபால்ட் மற்றும் ரேர் எர்த். ஸோ இதை 3 செக்யூர் பண்ணுற வரைக்கும் நம்மளால இந்த அளவுக்கு மேஜரான ஒரு நேஷனல் மிஷனை கொண்டு போக முடியாது. ஸோ அந்த 3 செக்யூர் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு தான் இப்போ பல நாடுகளோட இந்தியா ஒப்பந்தம் போட்டுட்ருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 6 லெசன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில் அவர் சொல்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான மதிப்புடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னைக்கு ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு ஈஸியாக உடைக்க முடியுது. காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்றது ஈரானை ஒரு பக்கம் வச்சு அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இவங்களை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தான் அதிகம். அதே மாதிரி 2வது லெசன் எடுத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், ஐநா போன்ற அமைப்புகள் இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. ஸோ எந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த நாடு தான் அதை நேரடியாக ஹேண்டில் பண்ணணும். இனிமேல் அந்த நாட்டுக்கு மேலே சர்வதேச அமைப்புகள்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்றது 2வது முக்கியமான பாடம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்றது இப்போது ஈரான் உணவுப் பொருட்களை இம்போர்ட் பண்ணுறாங்க, ஆயில் அண்ட் கேஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் இருந்தாலுமே இது வந்து போகிற தவிர்த்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது இன்னைக்கு வெப்பனாக மாறி இருக்கு. ஆயில் இன்னைக்கு வெப்பன், டேட்டா இன்னைக்கு வெப்பன், ஏஐ இன்னைக்கு வெப்பன், இந்த கப்பல்கள் வரக்கூடிய கணவாய்களுமே இன்னைக்கு வெப்பனாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு யுத்த காலத்தில் நம்ம இராணுவம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை விட முக்கியமாக இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது இருக்குது. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆப் சிந்தூர். யுத்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு ஆன்லைனில் நம்ம தோத்ததாக வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க எதிரிகள். இன்னைக்கு இராணுவ தளபதியுமே இதை தான் சொல்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். 5வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மேரிடைம் சோக் பாயிண்ட்ஸு. இந்த மேரிடைம் சோக் பாயிண்ட்ஸில் பாபில் மண்டப் இருக்குது ரெட்சியில், சூயஸ் கனால் போகிறதுக்கு இது வந்து போகணும். இது வந்து ஹவுத்திகளுடைய ப்ரெஷரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு 80% சைனா பவுண்ட். இப்போதைக்கு அதில் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் நாளைக்கு இந்த இடத்துலையுமே ஒரு பாசேஜை ஸ்ட்ராங்கிள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். தாய்வான் ஸ்ட்ரெயிட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சபஹார் ஸ்போர்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பா, ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ரூட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது தான் இந்தியாவுடைய முதல் மிஷனாக இருக்கணும். இவர் சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்களில் நம்ம பண்ணாமல் விட்டோம், எனர்ஜி டிபெண்டன்ஸ் இருக்குது அப்படின்னா பல இடங்களில் பல நாடுகள்கிட்ட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நாட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.